லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். நன்றி 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 சொல்லுகிறேன் அம்மா. இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக கோடான கோடி நமஸ்கார பலிகளை முகம் தேடி எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லுகின்றேன். எங்களுடைய சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ இந்த காரியங்களை எங்களால் செய்ய முடியாது. எனவே தைரியத்தோடு சுவாமி இந்த நித்திய வெளிச்ச நேரத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை விருதாக்கிறாதபடி ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடிவு வரை சுவாமி நடாத்துகிற சகோதரியை பலப்படுத்துங்கன்னு சொல்லி முதல் பாத்திர கெஞ்சின்னு இருக்கிறாங்க. அறிவிப்பாளரான மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயாவையும் இந்த நெட்டோடு என்னை இன்றைக்கு இணைத்து கொடுத்ததற்கு அவரையும் இந்த முதிர்ந்த வயதிலையும் சந்தோஷமாக வாழ ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முதல் பாதத்தில் கெஞ்சி நிற்கிறோம். உதாரணமாக இன்றைய நாளில் வழி நடத்துகின்ற சகோதரியையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி முதலத்தை கொட்டக்குள்ள மூடிக்கொள்ளுங்கள் என்று இந்த வலையில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இதுவரை பாடல்கள் ஊடாக ஜெபத்தின் ஊடாக மது வார்த்தைகளின் ஊடாக செய்த ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவர் முதலாணிகள் பாய்ந்த கரங்களினாலே தொட்டு ஆசீர்வதிங்கள் சுவாமி என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறேன். இந்த நாளிலும் அறியானே இந்த வார்த்தைகளை சொல்ல என்னை பலப்படுத்தியதற்காக தோத்திரம். இந்த ஓவியத்தை தைரியத்தோடு செய்கின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற அவருடைய குடும்பத்தினர் எல்லோரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மற்ற எல்லா சகோதரிகளும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முதபாகத்துல கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எல்லோரும் கூடி ஒரு மனதோடு ஆண்டவரை செய்யும் காரியங்கள் ஆண்டவரை சித்தியடைய செய்து கொண்டு வருகிறதுனால உமக்கு தோத்திரம் செய்ததற்காக தோத்திரம். இன்றைய நாளிலும் அதே வனமாக ஆரம்பம் முதல் முடியும் வரை இனிமேல் செய்தி கொண்டுகிட்டு வருகிற ஒவ்வொரு சகோதரியையும் ஆண்டவரே பாடல்கள் ஊடாக ஜெபத்தின் ஊடாக இந்த ஊழியத்தை செய்ய போகின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில தொட்டு ஆசீர்வதிங்க சாமின்னு சொல்றேன். எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும்படியாக. இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலையங்க என்னன்னா, பயத்தை முறியடிப்பது எப்படி என்றால், நாங்கள் பயத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்பதை வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆமென். பயம் ஒரு பயங்கரமான ஒரு தீய சக்தி. அது சாத்தானின் கூடிய ஆயுதம். பயம் இருதயத்தை சோர்ந்து பண்ண செய்யும் பிசாசின் கிரிகை. பயம் ஒரு பொழுதும் தனியாக வருவது இல்லை. அது தன்னோடு கூட கலகம், கவலை, திகில் போன்ற சகோதரிகளோடு உலாவி வருகின்றது. பயம் வியாதியை உண்டாக்கும். பயம் சரீரத்தை பலவீனப்படுத்தும். உள்ளத்தின் உறுதியை குலைக்கும். மனவியாதியினாலே புத்தியை பேதலிக்க செய்யும். முடிவில்லாத ஆயுளை சுருக்கும். இன்றைக்கு எந்த திசையை நோக்கினாலும் மனிதரை கொடிய பயம் ஆள்கொண்டே இருக்கிறதை நாங்கள் காணலாம். சிறு வயதிலே இருளை பற்றிய பயம், பூச்சாண்டிகளை பற்றிய பயம், பிசாசை பற்றிய பயம், வாலிபருடைய உள்ளத்திலே தோல்வியை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம்,
வியாதிப்பட்டு மற்றவர்களுக்கு பாரமாகி விட்டுவோமோ என்கின்ற ஒரு பயம், அதை விட மரண பயமும் மகா கொடியது. உலகம் உருண்டை வடிவமானது அல்ல, அது பய வடிவமானது என்றார் ஒருவர். சிலருக்கு இயற்கையாகவே பயத்தோடு அசுத்த ஆவிகள் அவர்கள் உள்ளத்திலே ஊடுருவி பயத்தின் ஆவிகளை கொண்டு வந்து விடுகிறது. இரவிலே திடீரென்று அந்த பயத்தின் ஆவி அவர்களை தாக்குகின்றது. தனிமை நேரங்களிலே கொடுமையாக ஆட்டி படைக்கின்றது. சிலரை ஆட்கொள்கிறது என்றும் சொல்லலாம். ஒரு வேடிக்கையான ஒரு கதையை ஒரு சாட்சியாக இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு துறவியிடம் பயந்து நடுங்கி ஒரு எலி ஓடி வந்ததாம். ஐயா, நான் இவ்வளவு காலம் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத பூனை என்னை விடாதபடி துரத்தி வருகிறது, ஏதாவது செய்யுங்கள் என்று நடுக்கிக் கொண்டே கேட்டதாம். அந்த துறவியார் அதன் மேல் இறக்க கொண்டு சரி உன்னை பூனையாக ஆக்கி விடுகிறேன் என்று சொல்லி பூனையாக்கி விட்டாராம். 4 நாட்களாகவில்லை அந்த பூனை பயந்தோடி வந்து, ஐயா, நான் பயங்கரமாக குறைத்து என்னை விரட்டுகிற ஒரு நாய் என்னை பயமுறுத்துகிறது என்று அவர் மனதிறங்கி அந்த நாயை, இந்த பூனையை நாயாக்கி விட்டாராம். 4 நாட்களுக்கு பிறகு அந்த நாய் வந்த, ஐயா, எல்லா புலிகளும் என்னை துரத்துகிறது என்று சொல்ல துறவி சொல்கிறார், புலியாக மாறி இனி பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அவர் தைரியப்படுத்தி அனுப்பினாராம். சில நாட்கள் கழிந்த பின்பு அந்த புலி சில வேட்டைக்காரர்கள் வெடித்து விரட்டும் பொழுது என்னை சுடுவதற்காக துரத்திய போது அந்த புலி பயங்கரமாக தாங்காதபடி துறவியை பார்க்க ஓடி வந்ததாம். புலியை கண்டதும் துறவிக்கு ஒரே பயந்து அவர் தலை தைக்க ஓட்டி ஒளிந்து கொண்டாராம். கவனியுங்கள், பயம் யாவரையும் விடுதலை செய்வார். அரசனையும் விடுவதில்லை, ஆண்டியையும் விடுவது இல்லை. சிலர் தங்களுக்கு இருக்கின்ற பயம் போதாது என்று மர்மத்தையும் நாவல்களையும் படித்து இன்னும் அதிகமாக பயப்படுகிறார்கள். பல பேய் கதைகள் சினிமாவை பார்த்துவிட்டு கூட பயந்து இருதய நோய்களினாலே மரித்தும் போகிறார்கள். ஒரு பெண் டெலிவிஷன் நிகழ்ச்சியில நீளமான நகமுடைய ஒரு கொடூரமான மனுஷரை பார்த்து மிகவும் பயந்து விட்டாலாம். அது அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை பாதித்தது. யோபு பக்தன் நன்றாக இருக்கும் பொழுதே அவருக்குள்ள ஒரு பயம் ஆள்கொள்ள செய்தது. என் பிள்ளைகளை மறுத்து விடுவார்களோ என்கின்ற பயம், என் ஆடு மாடுகள் செத்து விடுமோ, எல்லாவற்றையும் இழந்து விடுவேனோ என்கின்ற ஒரு பயம், என் இனத்தவர்கள் நண்பர்கள் இவர்களாலும் கைவிடப்படுவேனோ என்கிற பயம். முடிவிலே அவர் துக்கத்தோடு சொன்னார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று வேதம் சொல்கிறது. யோபு புத்தகத்தில் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். பாவம் பயம் எல்லா விதத்திலும் கூடிய ஒரு சக்தி, தீமையான சக்தி. அதை நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். பயத்தை மேற்கொள்ள வழி என்ன என்பதை தியானிப்போம். முதலாவதாக பாவத்தை அப்புறமாக்க கற்றுக்கொள்வோம். பாவத்தை அப்புறப்படுத்த கற்றுக்கொள்வோம். அதாவது, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறபடியினாலே பயந்தொழிந்து கொண்டேன் என்றான் ஆதாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முதல் பாவம் ஏதோன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. பயந்த முதல் மனிதன் ஆதாம் ஆனான். ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்து பாவத்திலே சாத்தானுடையக்கு அடிமையானார்கள். பாவமானது ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி விட்டது.
பாவம் செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய சத்தம் ஆதாம் ஏவாளுக்கு இனிமையாக இருந்தது. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே சாத்தானோடு இல்லாதபடி கர்த்தரோடு உலாவுவது ஒரு பாக்கியமான அனுபவமாக அவர்களுக்கு இருந்தது. நிச்சயமா அவருடைய மடியிலே செல்ல பிள்ளைகளாக இருந்து களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பயம் பிரவேசித்த பொழுது ஆதி அன்பு போய்விட்டது. தேவ சமூகத்தின் இனிமை மறைந்து விட்டது. கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாத பயம் பயங்கரமாக ஆட்கொண்டது. என்னுடைய பிள்ளைகளே, பாவத்தை வெறுத்து தள்ளுங்கள், அக்கிரமத்தை தீர்மானித்து அகற்றுங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகின்றது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு அவர் செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து கொள்கிறது என்பதை எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எசாயா 59:2. பழங்காலத்து கதை ஒன்று. ஒரு சிறுவன் எதிர்பாராத விதமாக தன் வீட்டிலே உள்ள ஒரு வாத்தை கொன்று புதைத்து போட்டானாம். அதை அவனுடைய அக்கா பார்த்து இந்த காரியத்தை சொல்லி சொல்லி அவனை பயமுறுத்தி கொண்டே இருந்தாலாம். பயந்து பயந்து வாழ்ந்த அந்த சிறுவன் ஒரு நாள் தன் தகப்பனிடம் மனம் திறந்து தவறை சொல்லி, அப்பா என்னை மன்னியுங்கள் என்று கேட்ட பொழுது தகப்பனார் மனப்பூர்வமாக மகனை மன்னித்தார். அதன் பின்பு அக்காவின் பயமுறுத்தல்களுக்கு எடுபடாமல் அவன் சுதந்திரமாக வாழ்ந்தான் என்று பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை வேதம் குணமாக சொல்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். அந்த வசனம் உங்களோட பேசுமானவர்களே. பயங்கள் நீங்கும்படியாக கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கின்றார். 2வது உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கின்றார். அப்பொழுது பயத்திலே இருந்து சாத்தானுடைய அடிமைதனத்திலே இருந்து ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உருவாகிறது, உண்டாகின்றது. தாவீது பாவம் செய்த பொழுது உடைந்த பாத்திரம் போலானார் என்பதை நாங்கள் சங்கீதம் 31:12 வாசிக்கின்றோம். மனங்கசந்து அழுது தன் பாவங்களை அறிக்கை செய்தார். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானத்தை நடப்பித்தேன் என்று அழுது மன்றாடினார் என்று சங்கீதம் 51:4 வாசிக்கின்றோம். சங்கீதம் 51:4. கர்த்தர் அதை புறக்கணித்து விடவில்லை, அன்போடு அரவணைத்து கொண்டார். 2வதாக கர்த்தரை தேடுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு தெரிய கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் என்னை நீக்கலாக்கி விட்டார் என்று சங்கீதம் 34:4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எல்லா பயத்துக்கும் நீங்களாகும் வழி கர்த்தரை தேடுவதுதான். ஆம், இது கர்த்தரை தேடுகிற காலம், அவரோடு தனித்த நேரம் செலவிடுகின்ற காலம். கர்த்தரை தேடாமல் போகிறவர்கள் சாத்தான் மேற்கொள்ள அவனுக்கு மிக சுலபமாகி விடுகின்றது. மட்டுமல்ல, பயத்தின் ஆவி தொடர்ந்து அவனை பிடித்துக் கொள்ளுகின்றது. கர்த்தரை தேடுவதனாலே பல நன்மைகள் உண்டு. கர்த்தரை தேடுவதனுடைய இருதயம் மகிழ்கின்றது என்று சங்கீதம் 105:3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று 34:10 சங்கீதத்திலே காண்கின்றோம். இருதயம் வாழும் சங்கீதம் 69:32 சங்கீதம்
69:32 கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று சங்கீதம் 70:4 வாசிக்கின்றோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் அவருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது என்று எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எஸ்ரா 8:22 பயப்படுகிற நேரங்களிலே மட்டுமே அநேகர் கர்த்தரை தேடுகிறார்கள். இரவிலே கெட்ட சொப்பனங்கள் வந்தால் வேதகம் எங்க இருக்கிறது என்று தேடி ஓடி எடுத்து தலைமாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். சாதாரண நேரத்திலே வேதம் வாசிப்பதில்லை, ஆலயத்துக்கு போவதில்லை, கர்த்தரை தேடுவதும் இல்லை. தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்றார் இப்படி, என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்குமே விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். அது 1 நாளாகமம் 28:9. 1 நாளாகமம் 28:9 பயத்தின் ஆவி விலக வேண்டுமா? எப்பொழுதும் கர்த்தரை தேடுங்கள். அப்படித்தான் ராஜாவாகிய யோசபாத்து தனக்கு விரோதமான விரோதிகள் யுத்தத்திற்கு வந்த பொழுது பயந்த கர்த்தரை தேடினார், உபவாசத்தோடு தேடினார் என்று வேதம் கூறுகிறது. 2 நாளாகமம் 20:3 கர்த்தரை தேடும்படியாக ஆலயத்துக்கு ஓடி வாழ்ந்தார்கள், ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள் என்பதை நாங்கள் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் யோசபாத்துக்கு யுத்தம் செய்தார். அவருக்காக அவர் யுத்தம் செய்தார். யுத்தத்திலே மாபெரும் ஜெயத்தை கட்டளையிட்டார். அதோடு பயமெல்லாம் அவர்களுக்கு நீங்கி போயிற்று. எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவர்கள் சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் பெரிய கோலியாத்தை எதிர்த்து நின்றால் கூட பயப்பட மாட்டார்கள். அவர்கள் தைரியமாக முழங்கி பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுவார்கள். அதையும் நாங்கள் சங்கீதம் 46வது அதிகாரத்திலே 2வது வசனமும் 3வது வசனத்துக்குள் அடக்கி இருக்கிறதை கவனிக்கின்றோம். சங்கீதம் 46:2-3 3வது விசுவாசத்தில் பலன் கொள்ளுங்கள். ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகின்றோம் என்று அவரை எழுப்பினார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவை. அவரை எழுப்பி காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பாருங்க, அவர் எழுந்திருச்ச உடனே இந்த வேலையை செய்து முடிச்சிட்டு திரும்பி அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். லூக்கா 8வது அதிகாரம் 24-25 வாசியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசி உங்களை இன்னும் விசுவாசத்திலே பலனுக்குள்ள செய்யும். சீசர்கள் கப்பலில் பயணம் செய்தார்கள். இயேசு கப்பலின் அடித்தளத்திலே நித்திரையாக இருந்தார்கள். அப்பொழுது கடலில் சோறு காற்று உண்டாயிற்று. படகு தளத்தினாலே நிறைந்து சீசர்களுக்கோ பயம் உண்டாயிற்று. பயத்தில் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு கடலையும் சீசர்களுக்கோ பயம் உண்டாயிற்று. பயத்தில் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு கடலையும் காற்றையும் அதட்டி அவர்களிடம் கேட்ட கேள்வி என்ன? உங்கள் விசுவாசம் எங்கே என்பதாகும். விசுவாசம் பயத்தை மேற்கொள்கின்ற தெய்வீக ஒரு சக்தி. விசுவாசம் என்பது சிறந்த ஒரு சர்வ ஆயுதம். விசுவாசிகள் பதறுவதில்லை. விசுவாசிகளுடன் கர்த்தரிலே பலன் கொண்டு எவ்விதமான பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவற்றிற்கு எதிர்த்து நிற்கின்றான். விசுவாசம் என்பது செயலாற்றும் வல்லமை, செயலாற்றும் வல்லமை. அந்த விசுவாசத்திற்கு ஆதாரமாக, அஸ்திவாரமாக பின்னணியிலே கர்த்தர் நிற்கிறார். ஆனால் பயம் என்பது ஒரு எதிர்மறையான வல்லமை. அதன் பின்னாலே சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நிற்கிறார்கள். கர்த்தர் வெளிச்சமாக நிற்கும் பொழுது சாத்தானுடைய இருளாக அவன் நிற்கிறான். ஆனால் வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் மறைந்தோடி விழுகின்றது. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிக்கும் பொழுது பயமுறுத்துகிற பாதாள வல்லமைகள் சூரியனை கண்ட உடனே பனி போல ஓடி ஒழிந்து விடும். மறந்து போகாதீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
என்கின்ற வார்த்தை வேதத்திலே திரும்ப திரும்ப வருகிறது. மார்க் 5:36, லூக்கா 8:50. ஒருவன் விசுவாசத்திலே பலனுள்ளவனாக இருப்பானே என்றால் எல்லா பயத்தின் மாதிரிகளும் மேலும் ஜெயம் பெறுவான். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் மலைகள் பெயர்ந்து போகும். நீங்கள் விசுவாசித்தால் அத்திமரம் வேரோடு பெயர்க்கப்படும், கடலிலே நடப்படும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று மேத்யூ 21வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசித்து என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 33 இருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அபித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லமை உள்ளவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்றும் எபிரேயர் 11வது அதிகாரம் 33 இருந்து 35வது வசனம் வரைக்கும் 33, 34, 35வது வசனத்தை தியானியுங்கள். தெய்வீக அன்பை கொண்டு வாருங்கள். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பயம் பாம்பை போல இருக்கிறது, ஆனால் தெய்வீக அன்போ பயத்தை புறம்பே தள்ளுகிற தீரிமுல்லை போல் இருக்கின்றது. பயத்தை மேற்கொள்ளும் இன்னொரு தேவனுடைய வல்லமை அன்பு ஆகும். ஆகவே பயப்படும் நேரத்திலே தெய்வீக அன்பை கொண்டு வாருங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது தேவனுடைய பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அவன் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரத்திலே 18, 19வது வசனத்தை வாசியுங்கள். இந்த தெய்வ அன்பை உங்கள் மேல் ஊற்றுவார். ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திலே சிறுமியர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். நீங்கள் ஒரு அறையிலே தனிமையாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, திடீரென்று சாத்தானை வந்து கதவை தட்டுகிறான், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஆசிரியர் இந்த சிறுமிகளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நாங்கள் பயந்து கட்டிடத்தின் கீழே ஓடி ஒளிந்து கொள்வோம் என்று சிலர் சொன்னார்கள். கதவை திறக்கவே மாட்டோம் என்று சிலர் சொன்னார்கள். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவோம். அப்பொழுது ஒரு சிறுமி கண்ணீரோடு, சாத்தான் கதவை தட்டினால் ஏசப்பாவை கதவை சாத்தான் ஓடியே போய் விடுவான் என்று சொன்னாள். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நேசிக்கிறவர்கள் தேவ அன்பினாலே நிரம்பி இருப்பதனாலே பயம் அவர்களை மேற்கொள்வது இல்லை. ஆகவே தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்பதை நாங்கள் ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதை எங்களை தைரியப்படுத்துகின்றது. 5வதாக கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள். அதாவது பீயிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி காட். கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் 118:6 வாசிக்கின்றோம். கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் கூடவே நிற்கிறார் என்கின்ற ஒரு பெரிய தைரியமும் உற்சாகமும் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். கர்த்தருடைய பிரசன்னம் புரிந்து கொள்ளும் பொழுது 1000 தூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது முழு பரலோகம் உங்களுக்கு பின் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒரு போலீஸ் அதிகாரியின் பின்னாலே அந்த தேசத்திலே உள்ள அத்தனை போலீஸ் படையும் இருக்கிறது.
போலீஸ்லாக்கா போலீஸ் மந்திரி நிற்கின்றார், முழு அரசாங்கம் நிற்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதனால அவங்க பயப்பட மாட்டார்கள். அதேவனமாக தாவீது ராஜா தனக்கு விரோதமாக வந்த எல்லா யுத்தங்களையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன? கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் உணர்ந்து இருந்ததுதான். ஆகவே அவர் தைரியம் கொண்டு உம்மாலே நான் ஒரு பாய்ந்தேன், என் தேவனாலே ஒரு மகிமையை ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று உற்சாகமாக சொல்கிறார் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 18 அது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையினாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13வது அதிகாரத்தை 13வது அதிகாரத்தில் 5, 6 திரும்ப வாசியுங்கள். அந்த உங்களை தைரியப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் எப்பொழுதும் உணருங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் வாக்களித்து இருக்கிறார். யாத்ராகமம் 33:14 நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1:5 வாசிக்கின்றோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமேன். மத்தேயு 28:20வது வசனம். 6வதாக பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கைது செய்யப்பட்ட விசாரணை நடந்த பொழுது கூட ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக பயந்து கிறிஸ்துவை மறுதலித்தார். நான் அறியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணினார். ஆனால் பெந்திகோஸ்து நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரம்பி, ஆவியின் நிறைவு வந்த பொழுது பயந்தாங்கொழியாக இருந்த சீசர்கள் தைரியம் உள்ள விசுவாசிய வீரர்களாக மாறினார்கள். முயலை போல் பயந்து ஓடிக்கொண்டு இருந்தவர்கள் வேட்ட நாய்களை போல எதிர்த்து நின்றார்கள். யூதருக்கு பயப்படாதபடி தைரியமாக பேசினார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். ஆகவேதான் அப்போது எழுதுகிறார், அந்த திரும்ப பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ரோமர் 8:15 வாசிக்கின்றோம். ரோமர் 8:15 பயத்தை மேற்கொள்வதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் பயத்திற்கும் பயத்தின் ஆவிக்கும் அவைகள் ஓடி மறைந்து விடும் என்று தைரியம் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசை படுகின்றேன். பயப்படாமல் இருங்கள். நம்மோடு இருக்கிறவர் அதிகம், இது உங்களுக்கு தெரியும். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை நாங்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்கு எதிராக பிசாசும் அவனுடைய மக்களும் எதிர்த்து வரும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ மனிதனாகிய எலியாசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பி வந்த பொழுது ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்தது என்று சங்கீதம் 118:6 எபிரேயர் 13:6வது வசனத்திலும் பார்க்கிறோம். அவன் பயந்து கொண்டு இருந்த தன்னுடைய வேலைக்காரி இடத்திலே சொன்ன விசுவாசம் என்ன? நான் வேலை காண்கின்ற எலிசா இருந்த ஒரு விசுவாசத்தை நாமும் நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே அவரே என்னை காப்பாற்றுவார் என்று தைரியமாக கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம் என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேதம் அபலமாக கூறுகிறது. உபாகமம் 31வது அதிகாரத்துல 8வது வசனத்தை தியானியுங்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை உண்மையாக தேடும் பொழுது
என்னது, எனது மனவாளனே உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் என்று பாட்டு படிக்கிறோம். கர்த்தரை உண்மையாக தேடும்பொழுது நம்முடைய உதவிக்காக, பாதுகாவலுக்காக பலரையும் கர்த்தர் அனுப்பி நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே நீங்களும் சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணுவதிலே மாத்திரம் ஜாக்கிரதையாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தைரியப்பட்டுக் கொள்ளுங்கள். 2 திமோத்தி 4வது அதிகாரம் 14வது வசனத்தை திருப்பி 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 வாசியுங்கள். அந்த வசனம் உங்களை பயப்படாமல் இருங்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் என்று என்கின்ற காரியம் உங்களுக்குள் செயல்படும். ஒரு சிறிய ஜெபத்தோடு என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். என் அன்பு இரட்சகரே, எந்த வித கடுமையான சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்க, அதன் மூலமாக எலிசா விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல எங்களுக்கும் இன்றும் என்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தை தாரும், எங்களை தைரியப்படுத்தும். இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தியின்படி எங்களை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று 4:13 வாசிக்கின்ற வசனத்தை மறந்து போகாதீர்கள். அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று சொல்வதோடு சங்கமம் தமிழ் கிறிஸ்துவ வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை கேட்கிறவர்களை தைரியப்படுத்தி பயப்படாதபடி முன்வரும் வண்ணமாக அவர்களையும் பரிசுத்தமாக்க வேண்டுகின்றோம். ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை முற்றிலுமாக மாற்றி உமது தெய்வீக சாயலை அவர்களுக்கு நீங்கள் தந்து கொண்டு இருக்கிறதற்காக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் உருவாக்கி மாறுகிறதுனால உமக்கு தோத்திரம் 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 செய்கின்றோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. உள்ளவர்களை பாருங்கள் சுவாமி என்று எல்லோரும் உமது வாரத்திலே கெஞ்சி நிற்கிறோம். ஆமேன் என்று சொல்லி அம்மா உங்களுடைய கையிலே பாரத்தை கொடுத்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு செய்தியை கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தினீர்கள். பயத்தை முறியடிப்பது எப்படி? நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கிரீடகமா இருக்கிறேன். ஆபிரகாமை பலப்படுத்துறது யோசுபாத்தினுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு வெற்றியை கொடுத்தது அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்க. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அப்படியாக அருமையான வார்த்தை வெளிச்சம் நம்மை தட்டி எழுப்பி இருக்கிறது. பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பினாலும் பலப்படுவோம், ஜெயிப்போம் உலகத்தை. ஆமே. நன்றி பாஸ்டர், அப்படியாக ஜெபித்தீர்கள். நன்றி பாஸ்டர், நன்றி நன்றி. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் இன்னொரு இழைப்பில் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதானத்தை நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக தெரிவிக்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி. மறுபடியும் நிச்சயமாகவே சந்திப்போம் என்று சொல்லி அம்மா உங்களிடம் ஐயா உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன் ஆமேன் ஆமேன்.